ஹே, வெல்கம் டு சின்ராஸ் கையளவு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான புளிக்குழம்பு ஹேக். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம புளிக்குழம்போட பேஸை வச்சு ஒரே நேரத்தில் தட்டைப்பயிறு குழம்பும் மொச்சக்கொட்டை குழம்பும் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சு நீங்கள் ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற மொச்சக்கொட்டையை உள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு 5 விசில் வச்சிடலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இந்த மொச்சக்கொட்டை வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் இந்த தண்ணியிலேருந்து ட்ரைன் பண்ணி தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலேயே நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிரையும் சேர்த்து தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு 5 விசில் வச்சு இந்த தட்டைப்பயிரையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற புளிக்குழம்பு பேஸை இதில் ஆட் பண்ணிடலாம். புளிக்குழம்பு பேஸை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போட்டிருக்கிற குழம்புல நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற மொச்சக்கொட்டையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் அதில் கலந்துட்டு இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மொச்சக்கொட்டையை எடுத்து வச்சதுக்கப்புறம் திருப்பியும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இன்னொரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் மீதி இருக்கிற புளிக்குழம்பு பேஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பையும் சேர்த்து அதை கிண்டி விட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ஒரே நேரத்தில் 2 குழம்பு பண்ணுறதுக்கான ஹேக்கு இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.